இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய பத்திரிகை, புஸ்தகம், வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம் என்ன? இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு இடையிலே யுத்தம். அதில் சவுலும் யோனத்தானும் மரித்து போகிறார்கள். அப்பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது? அதைத்தான் மேலே வாசிக்கிறோம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் உடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்து கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். யுத்தத்தில் சவுலும் யோனத்தானும் மரித்து போனார்கள். இந்த யோனத்தானுக்கு ஒரு மகன், அவனுடைய பேர் மேவிபோசேத். அவனுக்கு வயது 5. இந்த மகனை எப்படியாவது காப்பாற்றிடணும் என்கிற சிந்தையோடு கூட அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். நோக்கம் நல்லது, பிரயாசம் நல்லது, அவையெல்லாம் மிக அருமையான ஒரு காரியம். ஆனால் அதில் நடந்த ஒரு தவறு என்ன? ஓடுகிற அவசரத்தில் அவனை கீழே போட்டு விட்டாள். கீழே போட்டது மட்டுமல்ல, அவன் முடவனானான் என்று சொல்லியிருக்கு. அது மிகுந்த ஒரு வேதனையான காரியம். வாழ்க்கை முழுவதும் முடவன் என்கிற ஒரு வேதனைக்குரிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஆரம்பம் நன்றாயிருந்தது. காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், எப்படியாயிலும் இவனை தப்புவிக்க வேண்டும், நல்ல ஒரு செயல். ஆனால் ஏற்பட்ட அவசரம் அதுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய்விட்டது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க, அதுக்காகவே பிரயாசப்பட்டீங்க, அதற்காகவே உங்களை அர்ப்பணிச்சிங்க. ஆனால் அவசரம் தவறான ஒரு முடிவு கொண்டு போயிற்று. அவசரம் ஒரு வேதனையான வழிக்கு நேராக கொண்டு போய்விட்டது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தாவீது அகிமெலேக்கை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை கவனிங்க. ராஜாவின் காரியம் அவசரமாக இருந்தபடியினால் என் பட்டயத்தையும் என் ஆயுதத்தையும் நான் கொண்டு வரவில்லை. ராஜாவுடைய காரியம் அவசரமாக இருந்தது, நல்லது. ஆனால் அதுக்காக பட்டயத்தையும் ஆயுதத்தையும் எப்படி மறக்கிறது? மறக்கக்கூடாத, மறந்து போச்சு. சில சமயங்களில் நீங்களும் யோசிக்கலாம். ஒரு முறை சென்னை ஊழித்து போகிறதுக்காக நான் அவசரமாக புறப்பட்டு என்னுடைய சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி, டிக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, ட்ரெயினில் போகிறதுக்கு அதுக்குரிய சகல ஆயத்தங்களையும் ரெடி பண்ணி ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸ்டேஷன் வந்தவரு பார்க்குறேன், என்னுடைய காலில் நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது போடுற ஸ்லீப்பர் போட்டிருக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ காரியங்களை ஆயத்தப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தது. கடைசியில் வரும்போது ஷூ எடுத்து வச்சுருந்தேன், அதை மாட்டுறதுக்கு இல்லாமல் அந்த ஸ்லீப்பரோடையே வந்துட்டேன். அவசரத்தை பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய அவசரமான ஒரு புத்தி, உன்னுடைய அவசரமான ஒரு நிலை நிதானத்தை இழக்க செய்து உன்னை நீயே நஷ்டத்தை நேராக கொண்டு போகிறது. அதை குறித்து ஜாக்கிரதையாக இரு என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். லேவின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவின் குமாரத்துக்கு ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அப்புறம் அதை ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு 4 பெட்டி எடுத்து பிசின் கீழ் பூசி அந்த பெட்டியில் வச்சு பிள்ளையை நதியில் விட்டாள் என்பதை அந்த பகுதியிலே வேதத்திலே வாசிக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கள், 3 மாதம் எப்படி வளல் காப்பாற்ற முடிஞ்சுது? ஊரில் தான் இருக்கிறா, காட்டில் இல்லை, ஊரில் தான் இருக்கிறா. அப்போது அந்த 3 மாதம் கர்த்தர் தான் தாம் பிள்ளையை காப்பாற்றினார், ஆண்டவர் தான் இதற்கு உதவி செய்தார் என்கிற அந்த சிந்தை
இருந்திருக்குமானால் இப்படிப்பட்ட ஒரு அவசர முடிவுக்கு அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா யோசிங்க. இன்றைக்கி அநேக சமயத்தில் இதில் நம்ம பார்க்குறது, என்னுடைய பிரயாசத்தினால தான் நான் 3 மாதம் காப்பாற்றி வச்சுருக்கிறேன், ஒழிச்சு வச்சுருக்கிறேன். அதனால் என்ன தோணுது, இதுக்கு மேலே என்னால் முடியாது. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எத்தனை சமயத்தில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இதுக்கு மேலே நமக்கு சரிப்படாது, இதுக்கு மேலே நமக்கு முடியாது. இந்த எண்ணம் வருதுன்னா காரணம், இதுவரைக்கும் நீங்கள் தான் உங்கள் திறமையில் காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் தான் உங்கள் திறமையில் செய்திருக்கீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் தான் இதை செய்தார், இதுவரை கர்த்தர் தான் இதை செய்தார் என்கிற சிந்தை இருந்தால் இதுக்கு மேலே எனக்கு முடியாதுங்கிற சிந்தை வராது. கர்த்தர் பார்த்துக்கிடுவார், ஆண்டவர் அதை செய்வார் என்கிற சிந்தை நிச்சயமாய் உண்டாகும். அதுதான் இந்த வசனத்தில் நாம் அதில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ கீரித்தாற்றில் போய் ஒழிச்சிரு, காகம் உனக்கு அப்போ கொண்டு வரும், அந்த ஆற்று தண்ணியை குடிச்சிக்க. அதே போல் தண்ணி குறையுதுன்னு கர்த்தராங்க வந்தார. அதே போலவே தேவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையின்படி நீங்கள் நிற்பீர்களானால் கண்டிப்பாக அதில் ஜெயம் இருக்குது. ஆகார் இனி பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு செடி கீழே பிள்ளை விட்டுட்டு தூரத்தில் போய் அழுதுட்டுருக்கிறாளாம். ஆனால் அதே ஆகார்கிட்ட 16வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரு, உன் சந்ததி பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த வார்த்தை எங்கே போச்சு? உன் சந்ததி பெருகி எண்ணி முடியாததாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் பேசும்போது, நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரத்தில் போய் அழுகிறேன்னா என்ன அர்த்தம்? நான் தான் பிள்ளையை காப்பாற்றினேங்கிற எண்ணம் இருக்கிறதுனால. கர்த்தர் காக்கிறாருங்கிற எண்ணம் வருமானால் இந்த அவசரமான யோசனைகள் வராது. அதே முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்வோம். இனி 2வது யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். கப்பல் கவிழ்ந்து போகும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு காற்று அடிக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். கப்பலில் இருந்த சரக்குங்கிறது தேவையில்லாத பொருள் இல்லை, அவசியமில்லாத பொருள் அல்ல, அவசியமான பொருள், தேவையான பொருள். பாரத்தை லகுவாக்குறதுக்கு கடலில் தூக்கி போட்டாங்க. இது அவங்களுடைய பழக்கமாக இருந்திருக்கு. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலையும் 18ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, யூரோக்குள்ளின் காற்றுக்குள்ளே கப்பல் அகப்பட்ட போது பாரத்தை லகுவாக்கும்படி சரக்குகளை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு வழக்கம் இருக்குன்னு. ஆனால் யோசித்து பாருங்கள், இவங்க இப்போ சரக்கெல்லாம் தூக்கிக்குள்ளே போட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சீட்டு போட்டு யோனாவை பிடிக்கிறாங்க. இதே சீட்டு போட்டதை சரக்குக்கெலாம் தூக்கி போடுறதுக்கு முன்னால் போட்டிருந்தா இந்த சரக்கை இழந்திருக்க வேண்டி வருமா? இப்போ சரக்கு அவ்வளோ நஷ்டமாகி போச்சுதே. காரணம் என்ன? இவங்களுடைய அவசரம். இவங்க அவசரப்பட்டு சரக்குகளெல்லாம் தூக்கி போட்டு கப்பலில் லகுவாக்கினா நல்லதுன்னு சொல்லி நினச்சாங்க. அங்கே ஒன்றும் முடியலை. திரும்ப சீட்டு போட்டு யோனாவை பிடிச்சி யோனாவை தூக்கி போட்ட பிறகு தான் கப்பல் லகுவாகுது. நல்லா யோசிங்கள். அவருடைய அவசரத்தினால தங்கள் பொருள் நஷ்டத்தை உண்டாக்கிக்கிட்டாங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொருள் நஷ்டம் வர்றதுக்கு யாரோ ஒருவர் காரணம்னு சொல்லாதீங்க, உங்கள் அவசரம் தான் காரணம். நீங்கள் கொஞ்சம் நிதானம் எடுத்துருந்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசித்துருந்தீங்கன்னா இந்த நஷ்டம் வந்திருக்காது. நல்லா யோசித்து பாருங்கள். இந்த சரக்கெல்லாம் அள்ளி போடுறதுக்கு முன்னால் சீட்டு போட்டு யோனா பிடிச்சிருந்தா அந்த சரக்கு போட வேண்டி வந்திருக்குமா? வந்திருக்காது இல்லையா? அவசரப்பட்டு தனக்கு தானே நஷ்டத்தை உண்டாக்கி கொண்டாங்க. அதை தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தங்கள் பாதைகளை தாங்களே குணலாக்கி கொண்டார்கள் என்று போட்டிருக்கு. அதே போல் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் கோணலை உண்டாக்காதபடி, நஷ்டத்தை உண்டாக்காதபடி, பொருள் சேதத்தை உண்டாக்காதபடி அவசரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. இனி 3வது ஒரு அனுபவமாக நான் வாசிக்கும்போது யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் போய் ஆரோன்கிட்ட முறையிடுறாங்க. கர்த்தர் பார்க்க போகிறேன்ட்டு போனார், அவருக்கு என்ன ஆச்சோ தெரியாது, அதனால் எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீ உண்டாக்கி கொடு என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் போராடுறாங்க. இவன் என்ன செய்யணும்? சரி, இது வரைக்கும் பொறுமையாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அவசரப்படாதீங்க, மோசே நிச்சயமாக வந்துடுவார் அப்படி சொல்லியிருக்கலாம்.
ஆனால் அவன் அப்படி சொல்லாமல் உங்கள் நகை கொண்டு வாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை கொண்டு வாங்க. உடனே அவங்க நகையெல்லாம் வாங்கி அதை நெருப்பில் போட்டு ஒரு கண்குட்டியை உண்டாக்கிட்டான். அவர்கள் கைகளில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பார்த்தீங்களா? பின்னாலே மோசே வந்து மிகவும் வேதனைப்படுகிறார். ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான் என்று சொல்கிறான். அந்த நகை எல்லாத்தையும் வாங்கினதுனால. அதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு மலையில் இருக்கிற மோசையை பார்த்து, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதுவரைக்கும் என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் அப்படின்னு சொல்லி பேசின ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறாரு, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த அவசரம் ஒரு தவறான வழிக்கு நேராக, ஒரு தவறான கொள்கைக்கு நேராக கொண்டு போய்விட்டதை நாம் அதில் பார்க்கிறோம். நீங்களும் கூட உங்களுடைய காரியங்களிலும் இந்த அவசரத்துக்கு இடம் கொடாதபடி நிதானத்தை கைக்கொள்ள பிரயாசப்படுங்கள். அமைதலாய் செயல்பட பிரயாசப்படுங்கள். ஆத்திரத்துக்கு இடம் கொடாதபடி செயல்பட பிரயாசப்படுங்கள். அப்பொழுது உங்களுடைய காரியம் சரியானதாக இருக்கும், சீரானதாக இருக்கும். அதைத்தான் வாசிக்கிறோம். கடைசியாக யாத்ராகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன்னுடைய ஜனங்களை பார்க்கும்படியாக ஊருக்குள்ளே வருகிறான். அப்படி வரும்போது ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்த உடனே தன்னுடைய சகோதரன் எபிரேயனை எகிப்தியன் அடிக்கிறானே என்று சொல்லி பார்த்து என்ன செய்கிறான்? 12ஆம் வசனம், அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்கள், அந்த அவசரம் ஒரு கொலைகாரனாக அவனை மாற்றிவிட்டதை பார்க்கிறோம். அவன் கொலைகாரனாக மாறும் நிமித்தம் என்ன சம்பவம் நடக்குது? 15 நாம் வாசிக்கிறோம், பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். ஆக பார்வோன் கொலை செய்ய தன்னை வகை தேடினான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மோசே அரண்மனையை விட்டு ஓட வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்திலே போய் தங்கினான் என்று பார்க்கிறோம். நல்லா யோசிக்க அருமையானவளே, ஆற்றுலேயே போக வேண்டியவன், ஆனால் கர்த்தர் அவனை அதில் காப்பாற்றி அரண்மனையில் வளர்த்துட்டு வருகிறார். அப்போ இன்னும் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு ஒரு கொலைகாரனாக அவன் மாறிவிடுவதை நாம் அதில் பார்க்கிறோம். காரணம், அந்த அவசரமானது தன்னுடைய சகோதரனை ஒருத்தர் எகிப்தியன் அடிக்கிறானே, அது அந்த அவசரம் ஆத்திரத்தை உண்டாக்குது. அந்த ஆத்திரம் என்ன செய்கிறோன்னு சொல்லி அறிய முடியாதபடிக்கு செய்ய வைக்குது. அப்படிப்பட்ட கோபம் தவறான தேவையில்லாத காரியத்தை செய்ய வைக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை நன்மைகளை செய்யும்படி ஆயத்தப்படுறீங்க. ஆனால் அதே சமயத்தில் அவசரம், நிதானம் இழந்து என்ன செய்கிறோம் என்பதை யோசிக்காதபடி தவறுக்கு நேராக கொண்டு போகிறதை யோசித்து பாருங்கள். தவறி விடுவதற்கு ஏதுவாக செயல்படுவதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட காரியம் நடைபெறாதபடி நிதானத்தையும் பொறுமையும் கையாளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே நின்று துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் செய்யும்படி பிரயாசப்படுகிறதை அவசரப்பட்டு நஷ்டத்தை உண்டாக்கி விடாதபடி நிதானமாய் பொறுமையாய் செயல்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.